இப்போ பொதுவாகவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் பழக்கம் இருக்குது நிறையா வீடுகளில். காலையில் எழுந்த உடனேயோ இல்லை மாலை நேரங்களில் 6 மணிக்கோ இந்த வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைக்கிறது அப்படிங்கிற பழக்கம் இருக்குது. இதை நீங்கள் 1 மாதம் செய்கிறீங்க அப்படின்னா வருடம் முழுவதும் விளக்கேற்றினா என்ன பலன் கிடைக்குமோ அப்படியே அந்த பலன் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு பலன்களை தரக்கூடியது தான் இந்த தீபம். அப்படிப்பட்ட தீபத்துக்குன்னே ஒரு சிறப்பான நாளாக தான் நம்ம இந்த திருக்கார்த்திகை தீப நாளில் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாளில் இந்த மகாலட்சுமியோட அருள் மட்டும் இல்லாமல் சிவபெருமான் பார்வதியோட அருளும் இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். இந்த தீப திருநாளில் நீங்கள் இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி விளக்கேற்றுறீங்க, சரி இவ்வளவே ஏற்றிட்டோம், இப்போ அடுத்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த சிவபெருமானோட பரிபூர்ணமான அருள் கிடைச்சி நீங்கள் என்னெல்லாம் பாவம் செஞ்சுருக்கேன், நான் இதெல்லாம் பாவம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் போக்கக்கூடிய வலிமை இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த திருக்கார்த்திகை தீப திருநாளை இனிமேல் வரக்கூடிய இந்த கார்த்திகை நாட்கள் எல்லா நாளையும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஒளியூற்ற நாளாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒளியூற்ற நாளாக மாற்றிக்கணும் அப்படின்னு நானும் அந்த சிவபெருமான் கிட்ட கேட்டுக்கிறேன்.